டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ப்ரொஃபசர். இப்ப அமித்ஷாவுடைய பேச்சுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் ஆதரவு தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கரை அவமதித்த காங்கிரசினுடைய இருண்ட வரலாற்றையே நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரதமருடைய இந்த கருத்து பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது சொல்லி இருப்பதை போல அதிக பாவம் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்லுவார்கள். இதுதான் அதற்கு சரியான பதில் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒருவேளை டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கே மாற்று கருத்துக்கள் இருக்கிற சூழலும் இருந்தது. எனவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் விமர்சனமே இல்லாமல் இருக்க முடியும் என்பதோ அல்லது அதை விமர்சிக்க கூடாது என்பதோ கிடையாது. அதற்காக டாக்டர் அம்பேத்கரையே நம்ம விமர்சிக்கிறோம் என்பதல்ல நியாயம். அது தரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் சில நேரங்களில் அவர்கள் அன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல் சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா என்று எடுக்க வேண்டிய இடத்தில் அம்பேத்கர் சொல்லுகிறார், பெடரல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் அது பிரிந்து போகிற உரிமையோடு கூடிவிடும். ஆனால் பிரிந்து போகிற உரிமை இல்லாமல் இருப்பதற்காக நாம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கிற போது அன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு தகுந்தாற் போல் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது. அதிலே காலத்தால் சில விமர்சனங்கள் இருக்குமையானால் அது சட்டத்தை பார்த்துதான் இருக்கிறதே தவிர அம்பேத்கரை விமர்சிக்கிறோம் என்பதல்ல. இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்களினுடைய புரிதல். அந்த வார்த்தை எவ்வளவு ஆபத்தான வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இன்றைக்கு அம்பேத்கரை சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு மேலளந்த வாரியாக அம்பேத்கரை மிக எகத்தாளமாக கேலி செய்வது போல் இருக்கிறதா அல்லவா? டாக்டர் அம்பேத்கரினுடைய பெயரை நாம் இப்பொழுது உச்சரிப்பதில் இன்றைக்கு நேற்றல்ல, நாம் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம், அது வேறு. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உச்சரிப்பு இருந்துதான் ஆகும். எல்லா காலகட்டத்திலும் அது உண்டு. அப்படி பார்க்கிற போது அம்பேத்கரை உச்சரிப்பதை அவர்களால் ஏன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை? அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறார்கள் என்று வருத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அம்பேத்கர் அவர்கள் மீது அவர்களுக்கு என்ன கோபம் என்று சொன்னால், இவர்கள் எதிர்பார்த்ததை போல மனுஸ்மிருதியினுடைய ஆட்சி இல்லாமல் மக்களாட்சியை நிலைநிறுத்திய மனிதர் டாக்டர் அம்பேத்கர் என்பதால் நாங்கள் அம்பேத்கரை சொல்லுகிற போதெல்லாம் அமித்ஷாவிற்கும் மோடி இவர்கள் இந்த கூட்டங்களுக்கும் கோபம் வருகிறது. அதை அவர்கள் கேலி செய்கிறார்கள். இந்திய ஜனநாயகத்தில் இப்படி அவர்கள் நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இல்ல அதுலதான் இப்ப அம்பேத்கர் அவமதிச்சிட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்த காங்கிரசினுடைய இருண்ட வரலாற்றை தான் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பலப்படுத்தினார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு இதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லம்மா, அது அம்பேத்கர், அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது தந்தி டிவியில ஒரு செய்தி வருது, அதுல ஒரு தவறு இருக்கு, நாம் அந்த தவறை சுட்டி காட்டுகிறோம் அப்படின்னா அது சரி செய்வது என்பது வேறு. அதற்காக தந்தி டிவி நிறுவனத்தையே நாம் குற்றம் சாட்டினால் தவறல்லவா? அது அப்படி எடுத்துக்கொள்ள கூடுமா? அத இல்லையா? அத மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஏறத்தாழ அன்றைக்கு 390 ஆர்டிகிள்ஸோடு அது வெளியே வரும்போது அதில் இருந்த கூடுதல் குறைவு விமர்சித்திருக்கலாம். நான் விமர்சிக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சொல்கிறார்களே, ஒருவேளை தேவைப்பட்டால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நானே எரிப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எந்த காலகட்டத்தில், எந்த நேரத்தில் இருக்கிறது அல்லவா? நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நான் தந்திருக்கிறேன். இது ஏஞ்சல்கள் கையில், அதாவது தேவதைகள் கையில் கிடைத்தால் ஒரு நல்லாட்சி நடக்கும். அதுவே பேய் பிசாசுகள் கையில் கிடைத்து விடுமே ஆனால் இங்கே ஒரு மோசமான ஆட்சியை தான் தர முடியும். அரசியலமைப்பு சட்டம் அதன்பால் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் கிடைப்பவர்களின் கையை பொறுத்து அது மாறுபடும் என்று சொன்னார். அப்படி பார்க்கிற போது அதுவே விமர்சனத்திற்குரியதுதான் என்பதை டாக்டர் அம்பேத்கரை ஒத்துக்கொண்டிருக்கிறார். எனவே
அரசியலமைப்பின்பால் வைக்கிற விமர்சனம் என்பது டாக்டர் அம்பேத்கர் மேல் வைக்கிற விமர்சனமாக எடுத்துக்கொள்வது என்பது மேலளந்த வாரியாக நுனிப்புல் மேய்வதை போன்றதே தவிர ஏனென்றால் அம்பேத்கர் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆனால் அவர் மட்டுமே அதற்கு பொறுப்பு என்று நாம் எப்படி எடுத்துவிட முடியும்? எடுத்துவிட முடியாது. அதிலே பல பேர் இருந்தார்கள் அல்லவா? கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில இருந்தவர்கள் இருந்தார்கள். அது இல்லாமல் ஐயா தலைமையிலே 9 பேர் கொண்ட குழு, மொத்தம் 10 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இதிலே பொறுப்பு இருக்கிறது. அப்போ டாக்டர் அம்பேத்கரே சொல்றார், சில இடங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் பல கருத்துக்கள் அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விமர்சிக்கிறது வேறு. அதற்காக அம்பேத்கரை நாம் எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த மாமனிதனை, அவ்வளவு பெரிய சட்ட மாமேதையை யார் விமர்சித்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் விமர்சித்ததாக, அம்பேத்கரை விமர்சித்ததாக எங்கேயும் வரலாறு இல்லை. அதில் இருக்கிற பிரிவுகளை, சட்ட பிரிவுகளை விமர்சித்திருக்கலாம். அது நியாயமானது. அம்பேத்கரை வரவேற்றதுதான். இந்த புரிதல் இல்லாததனால்தான் அப்படியே ஒருவேளை விமர்சித்திருந்தால் கூட அதை அமித்ஷா என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நீங்களே அம்பேத்கரை விமர்சித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அது நியாயமானது. அதுவரைக்கும் காங்கிரஸை அவர்கள் விமர்சிக்கலாம். காங்கிரஸை நீங்களே உங்க அரசாங்கத்துல நீங்க கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களே விமர்சிச்சீங்களே என்று காங்கிரஸை அமித்ஷா விமர்சிப்பது என்பது வேறு. அதற்காக அம்பேத்கரை சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அம்பேத்கரை ஏளனப்படுத்துவது மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துவது தவறல்லவா? டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.